வகுப்புகளை மிக சிறப்பாக முடித்து இன்றைக்கு 16ஆம் பயிற்சி வகுப்பிலும் அடியெடுத்து வைத்திருக்கிற மாணவர்களுக்கு சிறந்த பயிற்சியினை வழங்கி மிக சிறப்பான வகையில் செயலாற்றி கொண்டிருக்கின்ற சகோதரி ரேஷ்மா அவர்களே, பயிற்சியாளர் பெருமதிப்பிற்குரிய வேலாயுதம் அவர்களே, தையல் பயிற்சி தொடங்கப்பட்ட நாள் முதல் மிக சிறப்பான வகையில் அந்த பயிற்சியை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய பயிற்றுனர்கள் சோஃபியா அவர்களே, சித்ரா அவர்களே, அழகுக்கலை பயிற்சியில் மிக சிறப்பான வகையில் மாணவியரை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்ற சகோதரி ரம்யா அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சைதை தொகுதியின் ஆற்றல் மிக்க முன்னோடி பெருமக்கள் பெருமதிப்பிற்குரிய சைமு சேகர் அவர்களே, அக்கோ கமலநாதன் அவர்களே, நா தமிழரசு அவர்களே, எஸ்பி கோதண்டம் அவர்களே, வரதன் அவர்களே, மரியாதைக்குரிய கோ சண்முகம் அவர்களே, பாட்சா அவர்களே, முருகன் அவர்களே, அன்பிற்கினிய நண்பர்கள் நாகா அவர்களே, வருகை தந்து சிறப்பித்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்களே, மாநகராட்சி மன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய இனிய தம்பி திரு மோகன்குமார் அவர்களே, மரியாதைக்குரிய விஜிபி சாலை சங்கர் அவர்களே, பொன் ஜெய்சிங் அவர்களே, மரியாதைக்குரிய பாபு அவர்களே, வருகை தந்து சிறப்பித்திருக்கிற இயக்கத்தின் முன்னணி நிர்வாகிகளே, மாணவ மாணவியர்களே, பெற்றோர் பெருமக்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அமைப்பு தொடங்கப்பட்டது, இதில் பயின்று கொண்டிருப்பவருடைய எண்ணிக்கை போன்ற விவரங்களை நீங்கள் இதற்கு முன்னால் குறும்படத்தில் பார்த்தீர்கள். அந்த வகையில் இந்த அமைப்பு தொடங்கப்பட்ட ஒரு 6 ஆண்டுகளில் 15 பயிற்சி வகுப்புகள் டேலி அமைப்பின் மூலம் முடிவுற்றிருக்கிறது. டேலியை பொறுத்தவரை தென்னிந்தியாவில் ஒரு 450 இடங்களில் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 2025-26ஆம் ஆண்டில் கடந்த ஆண்டு தென்னிந்தியாவில் செயல்பட்டு கொண்டிருக்கிற 450-இல் சிறந்த வகையில் இந்த பயிற்சி முடித்தவர்களில் பாஸ் பர்சன்டேஜ் தேர்ச்சி விகிதம், அதேபோல் வேலைவாய்ப்பு பிளேஸ்மெண்ட், இந்த 2லும் மிக சிறப்பான அமைப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டது கலைஞர் கணினி கல்வியகம் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. தென்னிந்தியாவிலேயே சிறந்த ஒரு கணினியகமாக கலைஞர் பெயரால் நிறுவப்பட்டு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்ட இந்த அமைப்பு இன்றைக்கு தென்னிந்தியாவின் மிக சிறந்த முதல் அமைப்பு என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். 450 சென்டர்கள் இருந்தாலும் சைதாப்பேட்டையில் பஜார் சாலையில் நண்பர்கள் கிருஷ்ணமூர்த்தி, துரை, ராஜ், ஸ்ரீதர், நம்முடைய சிவமணி, ஜேசுதாஸ் போன்ற நண்பர்களின் பெரும் உதவியோடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த கணினியகம் இன்றைக்கு தென்னிந்தியாவின் முதல் இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சியான விஷயம். இதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால், கடந்த ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் நான் இந்த 15ஆம் பயிற்சி முடித்தவர்களை பட்டமளிப்புக்கு தயார் செய்ய வேண்டும் என்கின்ற வகையில் அந்த மையத்தை போய் ஆய்வு செய்தேன். சகோதரி நம்முடைய பயிற்சியாளர்கள் வேலாயுதம் அவர்களிடத்திலும், ரேஷ்மா அவர்களிடத்திலும், சோஃபியா, ரம்யா, சித்ரா போன்றவர்களிடத்தில் இது சம்பந்தமான விவரங்களை கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்போது நம்முடைய நண்பர்கள் இதை சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார்கள். ஒரு வேடிக்கை, அந்த சமூக வலைதளத்தில் பின்னால் கமெண்ட் என்கின்ற வகையில் கருத்து தெரிவித்திருந்தவர்களை படித்து பார்த்தேன். பொதுவாக நான் கமெண்ட்டை படிப்பதில்லை. சமூக வலைதளத்தில் கமெண்ட் போடுபவர்கள் எப்போதுமே நல்லதை செய்வதே இல்லை. பொதுவாக எனக்கு கூட ஃபேஸ்புக் பேஜில் எனக்கு நண்பர்கள் என்று 5,24,000 பேர் இருக்கிறார்கள். நான் ஏதாவது ஒரு பதிவு போட்டால் லட்சக்கணக்கானவர்கள் பார்க்கிறார்கள். இன்று காலை கூட நான் என்னுடைய 169வது மாரத்தானை 21 கிலோமீட்டர் தூரத்திற்கான மாரத்தானை ஓடி அது லைவ் போட்டிருந்தார்கள். இதுவரை அதை 2-3 லட்சம் பேர் பார்த்திருக்கிறார்கள். பார்த்தவர்களுடைய எண்ணிக்கையை பார்த்து பரவசம் அடைவதோடு சரி, 2 லட்சம் பேர் பார்த்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 20-30 பேர் கமெண்ட்டும் போட்டிருப்பாங்க. நீங்கள் தேவையில்லாமல் போய் அந்த 20-30 பேர் போட்ட கமெண்ட்டை படிச்சிங்கன்னா மன உளைச்சல் வந்துடும். அவன் சொல்லுவான், நீ எதுக்கு ஓடின்னு இருக்கிற, உனக்கு என்னத்துக்கு இதுன்னுவான். அவனால் முடியாதவன் சொல்லுவான், நீ எதுக்கு ஓடுற அப்படின்பான்.
நமக்கு ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு ஏன் அடுத்த வாட்டி ஓடணுமா, ஏதோ ஒரு தோழர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்கிறாரு, 67 வயசில் உனக்கு தேவையா, ஏன் ஓடுறன்றான். அதை போய் நம்ம கேட்டுக்கணும். நமக்கு வயசாகிடுச்சு, நம்ம ஓடக்கூடாதுன்ற முடிவு நம்ம எடுத்துட்டோன்னு வச்சுங்க, தப்பாக போயிடும்ல, நமக்கு பாதிப்பு. அதனால் அதை படிக்கக்கூடாது, கமெண்ட்டுக்கு உள்ளவே போகக்கூடாது. எவ்வளோ பேர் பார்த்தானோ அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கணும். 2 லட்சம் பேர் பார்த்துருக்குறான்ல, விருப்பம் இல்லாமல் அவன் பார்ப்பானா? நம்ம பதிவை விருப்பப்பட்டு தானே அவன் பார்த்துருக்குறான். 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் பார்த்துருக்குறான். இது பெரும்பான்மையினவர்கள் நம்ம இதை பார்த்து பரவசப்பட்டிருக்கிறார்கள், சந்தோஷம். கமெண்ட்டை படிச்சிங்கன்னா அதை விட ஒரு மோசமான ஒரு மனநிலை வேறு எதுவுமே இருக்காது. அதனால் நான் கமெண்ட் பெரும்பகுதி படிக்கிறது இல்லை. போன வாரம் இந்த சென்டரை போய் ஆய்வு பண்ணேன். கலைஞர் கணினி கல்வி மையத்தையும் கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையத்தையும் போய் சும்மா ஒரு ரவுண்டு வந்தேன். நான் எப்பவுமே அது உள்ளே போய் பார்க்குறதே இல்லை. சரி, இப்போ வேலை இல்லாமல் இருக்கிறதால போய் பார்க்கலாமேன்ட்டு அன்றைக்கி போய் பார்த்துட்டு, சகோதரிங்க கையில் எப்படி போகுது, கிளாஸ் போகுது, உங்கள் நீடு என்னென்னா, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது 1000 பேர் உதவி பண்ண வருவாங்க. இப்போ எதிர்கட்சி சென்டர் நல்லா நடக்குதாங்கிறத பார்க்கணும். சென்டருக்கு தண்ணி வசதி வந்துருக்கா, தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டுருக்குறாங்களா, க்ளீனிங் நல்லா ஒர்க் நடக்குதா, டாய்லெட் ஃபெசிலிட்டியெல்லாம் நல்லா இருக்கா, இதை போய் பார்க்கணும். நான் அந்த சென்டரை உருவாக்கினவே அந்த வகையில் நண்பர் கிருஷ்ணமூர்த்தியும் துரைராஜும் எங்களுக்கு பக்கபலமாக இருந்து அதை நாங்கள் நடத்தின்னு இருக்கிறோன்னாலும் அதை சரியாக இயங்கின்னு இருக்கான்னு போய் பார்க்குறதுங்கிறது எங்கள் பொறுப்பு. அந்த வகையில் போய் பார்த்தேன். பார்த்து முடிச்சுட்டு சாயந்தரத்துக்குள்ளே கீழே அந்த கமெண்ட் அன்றைக்கி ஒரு நாள் தான் படிக்கலான்னு பார்த்தேன். அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 99% பேர் யார் கமெண்ட் போட்டிருப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நீ தான் எம்எல்ஏவா இல்லையா, இதே ஏன் போய் பார்க்குறேன்றான். அவன் என்ன நினச்சிக்கினா, நான் ஏதோ அரசு நிறுவனம் போல் இருக்குது, கலைஞர் கணினி கல்வியகமும் கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையமும் இது ஏதோ அரசு நிர்வாகம் போல இருக்கு, இவன் எம்எல்ஏவா இல்லைனாலும் போய் இதை போய் உள்ளே போய் பார்த்துன்னுக்கிறான்னு நினைக்கிறான். இந்த அளவுக்கு ஒரு புத்தி கூர்மை இல்லாதவன், புத்தியே இல்லாதவன் நம்ம ஃபேஸ்புக்கில் கமெண்ட் போடுறானே அப்படின்னும் போது ஒரு சந்தோஷம். இன்னொன்று என்னென்னா, அவன் கமெண்ட்டு நமக்கு எதிராக பார்த்தாலும் நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே வந்திருக்கிறானே, அது வரைக்கும் சந்தோஷம். அவனுக்கு இந்த நிகழ்ச்சி மூலிமா அது ஒரு தெளிவுபடுத்துறது அவசியம் நான் நினைக்கிறேன். இது அரசு நிகழ்ச்சி இல்லை, முழுக்க முழுக்க கிருஷ்ணமூர்த்தி வேர்வையால், துரைராஜ் வேர்வையால், சிவமணி வேர்வையால், ஏசுதாஸ் வேர்வையால் உருவாகிருக்கிற நிகழ்ச்சி. இவங்களுடைய சொந்த உழைப்பில், இவங்களோட ஒரு ரூபாய் செலவுலையுமே இதை நாங்கள் ஒரு அமைப்பை கட்டமைத்து இது 6 வருஷமாக நடத்தின்னு இருக்கிறோம். அதனால் இப்போ அவங்களுக்கு இது ஒரு தெளிவுக்காக தான் இது. ஏன்னா இது நாங்கள் அடிக்கடி நிகழ்ச்சி நடத்தினா இப்போ விட்டுறவே மாட்டோம். கூட இதில் ஒரு சில இயக்குநர்கள் சொன்னாங்க, ஆட்சி மாற்றம் வந்த உடனே, நானும் தோல்வியை சந்தித்த உடனே என்கிட்ட ஒரு 2-3 இயக்குநர்கள், சார் இது வேணுமா, இனிமேல் நடத்தணுமான்னு கேட்டாங்க. ஏங்கன்னு கேட்டேன். நீங்கள் தான் பொறுப்பில் இல்லையா, இப்போ எதுக்கு நடத்துறதுன்னாங்க. ஒன்று, அது பொறுப்புக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. இப்போ இதில் ஒரு பெரிய சந்தோஷமே, 1430 மாணவ மாணவியர் டேலி முடிச்சிருக்கிறாங்க. டேலி குரு, டேலி ப்ரோ, டேலி ஏஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு நல்ல வேலை வாய்ப்பில் ஒரு 40,000-50,000 வரைக்கும் சம்பளத்தில் வேலை செய்கிறாங்க. அதில் 80% மகளிர், 20% பாய்ஸ். இப்போது இந்த 1430 குடும்பங்கள் இன்றைக்கி இந்த குடும்பங்கள் விலைக்கேற்றி வச்ச பெருமை கலைஞர் கணினி கல்வி மையத்துக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை விட ஒரு சந்தோஷம் வேறு எதுவும் இருக்காது. இதில் யார் எந்த கட்சின்னா நாங்கள் பார்க்குறதில்ல. இப்போ வந்திருக்கிற நீங்கள் உங்களில் கூட இதில் திமுக எத்தனை பேர், அதிமுக எத்தனை பேர், அல்லது இப்போ இருக்கிற கட்சியில் இருக்கிறவங்க எத்தனை பேர், இது எதுவும் எங்களுக்கு தெரியவே தெரியாது. இன்னொன்று, இது வரைக்கும் இந்த 16 பேட்ச் எடுத்திருக்கிறாங்க. ரேஷ்மாவும் வேலாயுதமும் தான் இந்த கணினி மையத்துக்கு இன்சார்ஜ். அவங்க தான் இந்த ஆளுங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிற ஒரே கண்டிஷன், சைதை தொகுதிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும் எடுங்க, வறிய நிலையில் இருக்கிறவங்களுக்கு எடுங்க. இவங்க வெளியில் போய் இது படித்தா 40-50,000 ரூபா செலவாகும்னா அந்த செலவு இல்லாமல் இங்கே படிச்சுட்டு போய் அவங்களுக்கு நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறப்ப அவங்களுக்கு லைஃப்பில் ஒரு செட்டில்மெண்ட் கிடைக்கும். அது மட்டும் பண்ணுங்கள். இதில் வேறு எந்த இதுவுமே பாகுபாடும் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த வகையில் தான் இப்போ இது வரைக்கும் அதை பண்ணின்னு இருக்கிறாங்க. இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தலில் கூட இதில் படித்தவங்களில் ஒரு 1430 பேர் இருக்குது. கடைசி நாள் நம்ம தமிழ்நாட்டின் துணை முதல்வரை வர வச்சு ஒரு பொங்கல் விழா நடத்தி எல்லாரோடும் ஒரு கெட் டுகெதர் ஒன்று பண்ணோம். ஒரு பொங்கல் விழாவை நடத்தி எல்லாமே ஒரு சிறப்பாக நல்ல நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு வந்த ஒரு வாகனங்கள் ஒரு 500-600 வாகனங்களில் ஒரு 20-30 வாகனங்கள் இன்றைக்கி ஆளுங்கட்சியோட சிம்பிளும் கொடியும் போட்டு வந்ததுன்னாங்க. அது மகளிராக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னாங்க. அப்போ எங்கையில் சொன்னாங்க, சார் நம்ம வட்ட செயலாளர்கள் என்ன கேட்டாங்க, என்னங்க நீங்கள் ஒரு சென்டரை நடத்துகிறீங்க பாருங்கள், அந்த கட்சி கொடி போட்டு வண்டி இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் இதில் கலந்துக்கிறாங்கன்னாங்க. நான் சொன்னேன், தப்பு ஒன்றும் இல்லைங்க,
நம்ம இது கட்சி பார்த்து நடத்தலை. தலைவர் இதை தொடங்கி வைக்கிறப்ப 2020 என்னன்னு தொடங்கி வச்சார், நான் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமின்னு கொளத்தூரில் வச்சு நடத்துகிறேன், சைதாப்பேட்டையில் கலைஞர் பேரால் நடத்துகிறீங்க, இதில் கட்சி பார்க்காதீங்க, எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் இதை நீங்கள் இந்த சென்டரை நடத்தணும்னு சொன்னார். அவருடைய அந்த அறிவுறுத்தலை ஏற்று இன்னைக்கு வரைக்கும் அதை நடத்தின்னு இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் இல்லை, எப்போவுமே நடத்துவோம். அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி. டெஃபினட்டாக வந்து இந்த சென்டர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. அந்த வகையில் நண்பர் கிருஷ்ணகுமார், மணிகண்டன், இப்போ அவங்க வந்து நண்பர் சிந்தன், இவங்க வந்து பெரிய அளவில் கடுமையாக உழைச்சுட்டு இருக்கிற நண்பர்கள். அவங்க கூட போன வாட்டி சொன்னாங்க, சார் இதில் வந்து இந்த டெய்லரிங்கும் இந்த மேக்கப்பை மட்டும் நிறுத்திக்கலாமா அப்படின்னாங்க, பியூட்டிஷியன் கோர்ஸ் மட்டும் நிறுத்திக்கலாமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் வேணாம், அது 1 மாதம் கோர்ஸாக குறைச்சிக்கலான்னாங்க. நான் சொன்னேன் இல்லை, 3 மந்த்ஸ் தான். அப்போ அந்த 3 மாதம் கோர்ஸ் முடித்தாதான் அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய பயிற்சியும் கிடைக்கும், வெளியில் வேலை வாய்ப்பும் கிடைக்கும். அதில் எந்த விதமான இதுவுமே குறைக்காதீங்க. நமக்கு நல்ல நண்பர்கள் உதவி பண்ணுறதுக்கு இருக்கவே செய்வாங்க. இன்னொன்று, போன வாட்டி முடித்த உடனே டெய்லரிங்கில் நம்ம 100 மிஷின் வந்து சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து டெய்லரிங் மிஷின் வாங்கி கொடுத்தோம். இப்போ இந்த பீரியட் அது கிடைக்குமாங்கிறது டவுட்டு. ஆனாலும் நான் வந்திருக்கிற தையல் பயிற்சி முடித்த சகோதரிகளுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் குரூப்பாக ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஒரே ஏரியாவில் இருக்கிறீங்கன்னா, இப்போ கோதாமேட்டில் இருக்கிறீங்க, ஒரு 5 பேர் அங்கேருந்து ஒன்றா உட்காந்து படித்தவங்க இருக்கீங்கன்னா, பயிற்சி முடித்த இந்த 5 பேர் ஒரு வீட்டில் உட்காந்து 5 மிஷினை போட்டு ஒரு குரூப் டெய்லரிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எனக்கு தகவல் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச நிறுவனங்களில் இப்போ சரவணா ஸ்டோர் இருக்குது, போத்தீஸ் இருக்குது, இப்போ இந்த மாதிரி ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் பண்ணுற கம்பெனிங்கெலாம் இருக்குல்ல, அவங்க கையில் சொல்லி உங்களுக்கு ஆர்டர் வாங்கி கொடுக்குறேன். இதுக்கு அரசாங்க உதவி தேவையில்லை. நமக்கு நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்க கையில் சொல்லி நான் உங்களுக்கு ஆர்டர் வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் செய்யலாம். அது மாதிரி குரூப் ஒர்க்கு பண்ணலாம். அது மாதிரி பியூட்டிஷியன் கோர்ஸ் முடித்த சகோதரிகள், நீங்கள் இப்போ பியூட்டிஷியன் முடிக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் நேச்சுரல்ஸோடு பண்ணுறீங்க. நேச்சுரல்ஸ் தான் இன்றைக்கி இந்தியாவிலேயே நம்பர் 1 ஒரு பெரிய அமைப்பு. அது மாதிரி டெய்லரிங் முடிக்கிறவங்க உஷாவில் பண்ணுறீங்க, உங்களுக்கு அவங்களுமே பெரிய சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் எந்த வகையிலையும் வந்து இதில் சேர்றதுக்கு இப்போது பெரிய போட்டி நிலவுது. இருந்தாலும் கூட சேர்றவங்களுக்கு நீங்கள் உறுதியாக உத்தரவாதம் தரலாம். டெஃபினட்டாக இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும். இந்த சென்டரில் சேர்றவங்களுக்கு எந்த ₹1 செலவு இல்லாமல் இதை பண்ணுறோம். எந்த வகையிலையும் உங்களுக்கு செலவே இருக்கக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கிறோம். அந்த வகையில் நம்ம ட்ரெயினர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான ட்ரெயினர்கள். ரேஷ்மா வந்து அந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக இதை தொடர்ச்சியாக பண்ணி நிற்கிறாங்க. அது மாதிரி வேலாயுதன் சார், அது மாதிரி நம்முடைய டெய்லரிங்லேயும் இந்த பியூட்டிஷியன் கோர்ஸ்லேயுமே சோஃபியா, ரம்யா, சித்ரா சகோதரிகள் ரொம்ப டெடிக்கேட்டடாக இதை வந்து நீங்கள் இந்த சென்டருங்களில் ரன் பண்ணி நிற்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். எப்படி வந்து டேலிக்கான இந்த கலைஞர் கணினி கல்வியகம் தென்னிந்தியாவின் முதல் அமைப்பாக இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த மாதிரி நம்ம கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையத்தை சேர்ந்த இந்த பியூட்டிஷியன் கோர்ஸுக்கும் உஷா டெய்லரிங் கோர்ஸுக்கும் நீங்கள் இந்தியா முழுக்க நிறைய சென்டர்கள் இருந்தாலும், நம்ம கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையம் என்கின்ற இந்த சென்டர் இந்த வர்ற வருஷம் இதுதான் பெஸ்ட்டு சென்டருங்கிற விருது வாங்கிறதுக்கு நீங்கள் எல்லாரும் உதவியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறேன். நம்ம கிருஷ்ணமூர்த்தியும் துவராஜன் பேசும்போது சொன்னாங்க, சைதாப்பேட்டையில் வந்து இன்றைக்கி இது மட்டும் இல்லை, அரசாங்கம் இருந்ததால் நிறைய உதவிகள் நம்மளால் பண்ண முடிஞ்சுது. ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, சைதாப்பேட்டையில் மட்டும் 470 பெண்கள் ஆட்டோ ஓட்டுகிறார்கள். உலகத்தில் 195 நாடு இருக்குது. நான் இங்கே சவால் விட்டே சொல்லுவேன், 195 நாடுகள் உலகத்தில் இருக்கிறது. இந்தியாவில் 36 மாநிலங்கள் இருக்கிறது. எந்த நாட்டிலையும் எந்த மாநிலத்திலையும் ஒரு தொகுதியில் ஒரு 2 லட்சம் வாக்காளர்கள் கொண்ட ஒரு பகுதியில் 475 பெண்கள் ஆட்டோ ஓட்டுநருக்கான லைசன்ஸ் பெற்று பேட்ச் பெற்று ஆட்டோ ஓட்டுவது சைதாப்பேட்டையில் மட்டும்தான் என்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இதுக்கு என்ன காரணம்னா, அந்த 475 பெண்கள் நாம் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த டிரைவிங் லைசன்ஸ் வாங்கி கொடுத்து, டிரைவிங் பயிற்சி கொடுத்து, பேட்ச் வாங்கி கொடுத்து, நம்ம மாண்புமிகு முதல்வர் கையில் சொல்லி ஒரு ஆட்டோவுக்கு ₹1,00,000 மானியம் வாங்கி கொடுத்து, 2,82,000 ஆட்டோன்னா ₹1,00,000 மானியம் வாங்கி கொடுத்து, அதுலேயும் ஒரு பெரிய சலுகையா யார் ஆட்டோ தயாரிக்கிறாங்களோ அந்த ஓனர் கையிலேயே பேசி ஒரு ₹10 லட்சம் சலுகை விலையை வாங்கி அந்த ₹10 லட்ச டிடியுமே உங்கள் கையில் கொடுத்து
ஒரு மகளிர் வந்து ஒரு ஆட்டோ வாங்கின உடனே சவாரி வந்துடாது, சம்பாதிக்கவும் முடியாது. ஒரு 2 மாதம் டியூ கட்டுறதுக்கு அந்த 10 லட்ச ரூபா டிடியை உங்கள் கையிலேயே கொடுத்து, இந்த முதலமைச்சர் கையால் நம்ம ஆட்டோவை கொடுத்தது இந்தியாவிலேயே நம்ம சைதாப்பேட்டையில் மட்டும்தாங்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு 475 ஆட்டோ ஓடுது. அதுலேயும் கூட நண்பர் கிருஷ்ணமூர்த்தி ஒரு நாள் சொன்னார், அதில் 2 ஆட்டோ நம்ம வாங்கி கொடுத்த ஆட்டோவில் வேறு கொடி பறக்குதுங்கன்னாரு. பறக்கட்டும், அவங்க வீட்டில் அடுப்பு கொடி திமுக ஏற்றி வச்ச கொடி இல்லை. அவங்க இப்போ வாங்கும்போது என்ன சொன்னாங்க, சந்தோஷமாக இருந்தது, நீங்கள் இந்த ஆட்டோ கொடுத்ததால நான் இதை ஸ்கூல் பசங்களை ஆட்டோ ஓட்டி எங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கேங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. அது போதும் விடுங்க, அவங்க எந்த கொடியாவது ஏற்றிட்டு போட்டோம், அது நமக்கு ஒன்றும் கவலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணமூர்த்தியை சமாதானப்படுத்தினேன். அப்போ கூட சைமு சேகர் மாதிரியான வட்ட செயலாளர்கள் ஒரு 2-3 தடவை சொல்லியிருக்கிறாங்க, இனிமேல் ஏதாவது நீங்கள் அந்த மாதிரி சலுகைன்னா முழுக்க 100% திமுகவுக்காக பார்த்து பண்ணணும்னு இருக்காங்க. அது ஒரு வகையில் கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம்னாலும் கூட, ஆனால் நம்ம மாண்புமிகு தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறவர். நீங்கள் கட்சியை பார்க்கக்கூடாது, இதில் வந்து நம்ம எல்லாரும் நமக்கானவங்க, இதுதான் திராவிட மாடல்னு சொல்லி கடைசியாக இந்த 5 வருஷம் அந்த மாதிரியான ஒரு ஆட்சியை நடத்தினாங்க. துர்ராஜ் பேசும்போது சொன்னார், சைதாப்பேட்டையில் இப்போ தமிழ்நாட்டிலேயே பெஸ்ட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சைதாப்பேட்டையில் கட்டியிருக்கிறோம். தமிழ்நாட்டிலேயே பெஸ்ட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை. இன்றைக்கி 3000 பேர் தமிழ்நாட்டிலும் பல்வேறு பகுதிகளிலிருந்து இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. விருதுநகர்லேருந்தும் விழுப்புரத்துலேருந்தும் திருவண்ணாமலையிலிருந்தும் கடலூர்லேருந்தும் சைதாப்பேட்டைக்கு வந்து அந்த ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப நமக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம். தமிழ்நாட்டிலேயே பெஸ்ட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி இந்தியாவிலே வயது மூத்தவர்களுக்கான சிறந்த மருத்துவமனை ஒன்று இருக்குது, அது சைதாப்பேட்டையில் கட்டியிருக்கிறோம். இப்போ பீகாரில் இருக்கிறவனும் சரி, ராஜஸ்தானில் இருக்கிறவனும் சரி, வயசானவனுக்கு 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு பிரத்யேகமான வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனைனா அது சைதாப்பேட்டையில் இருக்குது. அது நமக்கு சைதாப்பேட்டைக்கு பெருமை. இப்போ இன்னொன்று, நம்ம மாண்புமிகு முன்னாள் முதல்வரை வச்சு ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆஸ்பத்திரிக்கு அடிக்கல் நாட்டினோம். வந்திருக்கிற சகோதரிகளுக்கு தெரியும் நினைக்கிறேன், உலகத்திலேயே பெரிய குழந்தைகளுக்கான மருத்துவமனை. 407 கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கி அது வேலை நடந்துருக்கு. 4 மாடி வந்துருச்சு. கட்டி முடிச்சிட்டாங்கன்னா இன்னொரு 1 வருஷத்தில் முடிஞ்சிருச்சுன்னா உலகத்திலேயே குழந்தைங்களுக்கான ஒரு பெரிய மருத்துவமனை ரிசர்ச் சென்டர் சைதாப்பேட்டையில் வரும். அது ஜெர்மனியில் இருக்கிறவனும் சரி, இட்டாலியில் இருக்கிறவனும் சரி, வேர்ல்டுலேயே பெஸ்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு சொன்னால் அது சைதாப்பேட்டையில் இருக்குன்னு சொல்லணும். அதை இங்கே உருவாக்கி இருக்கிறோம். இந்த பக்கத்தில் அண்ணா சாலை ஒரு 10 அடி நடந்தீங்கன்னா அண்ணா சாலை, இங்கே ஒரு பிரிட்ஜு கட்டினுக்கிறாங்க, இன்னும் 2-3 மாதத்தில் முடிச்சு தான் ஆகணும். அந்த பிரிட்ஜை பொறுத்த வரைக்கும் ஜெர்மானிய டெக்னாலஜி படி கீழே மெட்ரோ ரயிலும் அதுக்கு மேலே பிரிட்ஜும், உலகத்திலேயே மெட்ரோ ரயில் கீழவும் அதுக்கு மேலே பிரிட்ஜும் அமைஞ்சிருக்கிற ஒரே இடம் நம்முடைய சைதாப்பேட்டை. சைதாப்பேட்டையிலேருந்து தேனாம்பேட்டை வரைக்கும் 3.2 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு பிரிட்ஜு முடிய போகுது வேலை. இது எல்லாமே இங்கே சைதாப்பேட்டையில் இருக்கிற ஒரு பெரிய அடையாளம். கிண்டி ரேஸ் கோர்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும், சைதை தொகுதிக்கு உட்பட்டது. 1974 ஏழை எளியவங்கெல்லாம் இங்கே ரேஸ் ஆடி தோற்று போய் மன உளைச்சலுக்கு உள்ளாகி செத்தும் போகிறாங்களே அப்படிங்கிறதால கலைஞர் என்ன முடிவு பண்ணார்னா, அவர் அப்போ சைதாப்பேட்டை எம்எல்ஏ என்ன முடிவு பண்ணார்னா, இனிமேல் ரேஸ் நடத்தக்கூடாது அப்படிங்கிறத ஒரு அரசாணை போட்டார். அரசாணை போட்டு அதை ஞாபகார்த்தமாக இப்போ அண்ணா மேம்பாலம் பக்கத்தில் போனீங்கன்னா ஒரு குதிரை சிலையும் குதிரை வீரன் ஒருத்தர் கூட இருப்பார். அதில் கீழே எழுதியிருப்பாங்க, 10/8/74 இந்த கிண்டியில் இனிமேல் ரேஸ் நடத்தக்கூடாதுன்னு அரசு உத்தரவு போட்டதுக்கான ஞாபகார்த்தமாக இந்த சிலைன்னு எழுதியிருப்பாங்க. ஆனால் சம்மந்தப்பட்ட நிர்வாகம் கோர்ட்டுக்கு போய் திரும்பவுமே குதிரை ரேஸை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த உடனே சைதாப்பேட்டையில் அப்பா நினச்சது குதிரை பந்தயத்தை ஒழிக்கணும்னு, ஆனால் அது முடியாமல் போச்சு, சட்டம் அதுக்கு இடம் கொடுக்காம போச்சு. இன்றைக்கி நான் நினைக்கிறேன், மைதானம் இருந்தால் தானே நீ குதிரை பந்தயத்தை நடத்துவேன், மைதானத்தையே நாங்கள் எடுக்கிறோன்னு சொல்லி இன்றைக்கி 160.86 ஏக்கர் நிலத்தை இன்றைக்கி கவர்மெண்ட் எடுத்து அதில் 118 ஏக்கரில் இன்றைக்கி ஒரு சுற்றுச்சூழல் பூங்கா கட்டின்னு இருக்கிறாங்க. நம்முடைய முன்னாள் முதல்வர் தொடங்கி வச்சார். தென்னிந்தியாவிலேயே பெரிய சுற்றுச்சூழல் பூங்கா வேலை நடக்குது. இன்னும் 1 வருஷம் 1.5 வருஷம் முடிஞ்சிச்சுன்னா இங்கே இருக்கிறவங்க, சைதாப்பேட்டையில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எங்கே இருக்கிறவங்களும் சரி, ஒரு நல்ல சுற்றுச்சூழல் பூங்கா பார்க்க வேண்டும் என்றால்
சைதாப்பேட்டையில் அமைந்திருக்கிற கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்திற்கு வர வேண்டும் என்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்படி நிறைய விஷயம் சொல்லின்னு இருக்கலாம். இவ்வளோலாம் செஞ்சுருக்கிறோமே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இப்போ ஃபீல் பண்ணுறாங்க. நான் கூட இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது நானும் கிருஷ்ணமூர்த்தியும் வரும்போது ஒரு கேமராமேன் ஒரு நண்பர் இருக்காரா, ஸ்ரீராம் இருக்காரா, எங்கே அவர் என்னை பார்த்து, அன்வர் அவர் பேர், என்னை பார்த்து ஓன்னு தேம்பி அங்கே இருக்கார் பாருங்க, தேம்பி அழுதார். என்னன்னு என்ன எனக்கு ஒன்றும் புரியல. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா எதுக்கு என்னை பார்த்து அழுகுறாருன்னு ஃபீல் ஒரு மாதிரி சங்கடத்தோடு மேலே ஏறினேன். அப்புறம் ஸ்ரீராம் கையில் கேட்டேன், ஏங்கண்ணே அவர் வந்ததுலேருந்து அழுதுன்னு இருக்கிறாருன்னாரு. ஏன்னாரு, தோத்துட்டும் கூட இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் பண்ணுறாரு, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குன்னு அழுதார். அதனால் நான் அவருக்கு சொல்லிக்கிறேன், இது தோல்வியெல்லாம், தேர்தல் தோல்வியெல்லாம் ஒரு பெரிய எந்த விஷயமும் இல்லை. இந்த மாணவிகளின் மனதில் அவங்களுடைய முகத்தில் இருக்கிற மகிழ்ச்சி தான் தேர்தலுக்கான வெற்றி, மனித வாழ்வியலுக்கான வெற்றி. அதை செய்யணும்னு சொல்லி சத்யராஜ் சார்களை கேட்டோம். நம்ம கவிஞர் சொர்க்கோ தான் சத்யராஜ் சார்களை தேதி கேட்டாங்க. இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வரணும்னு கேட்ட உடனே சத்யராஜ் சார் சொன்னாராம், சுப்பிரமணி முன்னாடி ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கூப்பிட்டுருந்தா கூட எனக்கு அங்கே ஷூட்டிங் இருக்குது இங்கே ஷூட்டிங் இருக்குதுன்னு நான் வராமல் கூட இருந்துருவேன். ஆனால் அந்த மாதிரி சொல்கிறவர் இல்லை, அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருக்கு இப்போ அவ்வளோ பிஸியான நடிகர். இப்போ கூட கேட்டேன், என்ன படங்க பண்ணுறீங்கன்னு. ஜிடி நாயுடு அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை படமாக எடுத்துட்டுருக்குறாங்க, அதில் நடிச்சுட்டுருக்கிறேன், நானும் மாதவனும் நடிக்கிறேன் அப்படின்னாரு. அப்போது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஜிடி நாயுடு இந்தியாவுக்குள்ள உலகத்துக்கே ஒரு பெரிய தொழில் தந்தை. அவருடைய வாழ்க்கை வரலாறு படமாக நடிச்சுட்டுருக்கார். ஒரு பிஸியான சூழல். நேற்றைக்கு தான் அவரோட கிளிப்பிங்ஸ்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கும்போது ஏதோ ஒரு செய்திக்காக ஒரு படத்தில் இந்த பாகுபலின்னு நினைக்கிறேன், பாகுபலி 1லையோ 2லையோ அந்த இவருக்கு நாசர் அவருக்கு ஒரு கை மாற்றுத்திறனாளி. அவர் அது ஊனம்னு சொல்லக்கூடாது, அவர் மாற்றுத்திறனாளி. அவர் சொல்லுவார், இந்த ஷால்வை எடுத்துட்டு என் கை ஊனமுங்கிறதால தானே என்னை நீ அமைச்சர் ஆக்கலை, நீங்கள் ஆக்கலை அப்படின்வார். அப்போது இவர் சார் சொல்லுவார், அதுக்காக இல்லை, கை ஊனத்துக்காக இல்லை, உனக்கு மூளையில் ஊனம்னுவார். அதை வேறு ஏதோ ஒரு செய்திக்காக போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான நடிகர், இன உணர்வு உள்ள நடிகர், இன உணர்வு, மொழி உணர்வு, இந்த மாதிரி அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்தாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இண்டுராம், மயில்சாமி, அண்ணாதுரை, அது மாதிரி ரொம்ப முக்கியமான ஆளுங்க மட்டுமே இந்த பட்டமளிப்பு விழாவில் தொடர்ச்சியாக கலந்துன்னு வராங்க. அந்த வகையில் சத்யராஜ் சார் போன வாட்டியே கூப்பிடணும்னு நினச்சோம், ரொம்ப பிஸியாக இருந்ததால் இந்த தடவை கூப்பிட்ட உடனே அவர் கொஞ்சம் கூட மறுப்பு சொல்லாமல், மாசு முன்னாடி கூப்பிட்டுருந்தா கூட நான் யோசிச்சிருப்பேன், இப்போ உறுதியாக வரேன், அவரோட முயற்சிக்கு நானும் உறுதுணையாக இருக்கிறேங்கிற நிலையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்கிறாரு. அவருக்கு என் சார்பிலும் சைதை தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் மகிழ்ச்சி நிறைந்த நன்றியை காணிக்கையாக்கி, தொடர்ந்து இந்த அமைப்பு சிறப்புடன் நடைபெற எல்லா வகையிலும் உறுதுணையாக இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் பேர் சொல்லலாம். வருகை தந்திருக்கிற எல்லா வட்ட செயலாளரும் நீங்கள் நினச்சாதான் உங்கள் தெருவிலிருந்து சகோதரிகளை இந்த சென்டருக்கு அனுப்ப முடியும். அதனால் உங்கள் எல்லாருக்குமே, நீங்கள் எல்லாருமே நன்றிக்குரியவர்கள், உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லி, வருகை தந்திருக்கிற சகோதரிகள் இந்த 16வது பேட்சுக்கு கணினி மையத்தில் 80 பேர் ஃபுல்லாக இருக்கிறாங்க. 100 பேர் வரைக்கும் வரலாம், 80 பேர் ஃபுல்லாக இருக்கிறாங்க. அது மாதிரி நீங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கையில் சொல்லி, இந்த சென்டர் நிறுத்தலை. நிறைய பேர் என்ன நினச்சிட்டுருக்குறாங்கன்னா, இந்த சென்டர் ஏதோ க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினச்சிட்டுருக்குறாங்க. இல்லைங்கிறத நீங்கள் சொல்லி மற்றவங்கள, உங்கள் சகோதரிகளை, கூட இருக்கிறவங்கள, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள படிக்கிறதுக்கு அனுப்பணும். அது மாதிரி டெய்லரிங், பியூட்டிஷியன் கோர்ஸுக்கும் சம்மந்தப்பட்டவர்களை நீங்கள் இந்த 3 மாதம் கோர்ஸுங்கிறது தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு, நீங்கள் வரலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி நீங்கள் அவங்கள அனுப்பி அவர்களையும் இதில் இணைத்து வைப்பதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு, இன்றைக்கு பட்டம் பெற்றிருக்கிற நீங்கள், பயிற்சி முடித்து சான்றிதழ் பெறவிருக்கிற நீங்கள், நிச்சயம் எதிர்காலத்தில் பல்வேறு இடங்களில் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளுபவர்களாக வருவீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு உங்களையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.